என்னமா பண்ணிட்டு இருக்க? பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். பொங்கலுக்கு சாம்பார்? பொங்கலுக்கு சட்னி தான் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு சட்னியை விட சாம்பார் நல்லா இருக்கும். அப்படி யார் சொன்னா? சத்தியா. சத்தியா சொல்கிறல அப்படின்னு. சட்னி ஒரு நிமிஷத்தில் ஆட்டுறதை விட்டு போட்டு 1/4 மணி நேரம் சாம்பார் வைக்க சொல்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கலாமா? வேலை செய்கிறதுக்கு எப்பவும் கடப்படக்கூடாது, சரியா? எவ்வளோக்கூடாது? கடப்படக்கூடாது, களைச்சி போகக்கூடாது. விருப்பப்பட்டு செஞ்சா சீக்கிரமாக செஞ்சோம். ஏன் நல்லா இருக்குதா? ஒரே டயர்டாக இருக்குது, பசிக்குது, சாப்பிட முடியல. சாப்பிட்டா நெஞ்செல்லாம் எரியுது, உடம்பு என்னென்னமோ பண்ணுது. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட சொன்னாலும் இப்படிதாம்மா இருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? குமரி நினச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். குமரன் ஒன்று என்ன பண்ணுறாரு? அவரோட அன்பு தொல்லை தாங்க முடியல. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தங்க பாப்பா குட்டி பாப்பாவை பார்க்குறாரு, நான் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சரியான பசி. கடையிலேருந்து வந்த உடனே எனக்கு யார் சமைச்சு தருவா? உண்மைதான், நமக்கு யார் இருக்கா? சரி, கடையிலேருந்து வரும்போதே டைகள் ஆயிடுச்சா. அப்படியே வந்து பொங்கல் தாளிச்சிட்டு சாம்பாருக்கு எல்லாம் அரிஞ்சு போட்டுட்டு சாம்பார் தாளிச்சோடனே போய் சாப்பிடுறேன். கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது? அப்புறம் அதுவாக பழகிடும். ஆமாம், எல்லாமே பழகிடும். ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும், ஒரு பழகிடும். இல்லைண்டா, உங்களுக்கு இன்னைக்கு வேலை எப்படி போச்சு பாரு. ஒரு வாரமாக கடை திறந்து ப்ளவுஸே யாருமே கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு 4 நார்மல் ப்ளவுஸ், ஒரு சுடிதார் இருந்திருக்கு. சுடிதார் வந்துச்சா? எல்லாம் ஒரே கஸ்டமரா? வேறங்க வேற கஸ்டமர். கடவுள் நமக்கு கொடுப்பாரு, எல்லாமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. வரும்போது வரும், நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். சாம்பார் ரெடி. சாப்பிடலாம். பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு படுத்து தூங்கலாம். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. சரிடா, பாய். நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, பாய்.